நமது தமிழக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. இன்று வகுப்பு 11 இயல் 2 இனிக்கும் இலக்கணம் புணர்ச்சி விதிகளை பத்தி பார்க்க போறோம். புணர்ச்சி என்றால் என்ன? இயல் 1ல பார்த்திருப்போம். நிலைமொழி மறுமொழியும் இணைவதையே புணர்ச்சி என்பர். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்கு உரியன அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இன்று புணர்ச்சி விதிகள்னா என்ன அப்படின்னா, சொற்புணர்ச்சியின் பொழுது நிலைமொழியும் இறுதியிலும் வருமொழியின் முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர். புணர்ச்சி விதிகள்னா இது ஏற்படுகின்ற மாற்றங்களை, நிலைமொழியோட இறுதி எழுத்தையும் வருமொழி வர முதல் எழுத்திலும் ஏற்படுகிற மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர். புணர்ச்சி விதிக்கு எது எதுக்கெல்லாம் பயன்படுகின்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு மொழியை புரிந்து கொள்ளவும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இந்த புணர்ச்சி விதிகள்லாம் எதற்கெல்லாம் பயன்படுகின்றன? ஒரு மொழியை பிழையின்றி கையாளவும், தவறில்லாமல் கையாளவும், பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன. உயிரீற்று புணர்ச்சினா நிலைமொழியோட கடைசி எழுத்துல என்ன இருக்கணும்? உயிரெழுத்து இருக்கணும். அதுதான் உயிரீற்று புணர்ச்சி. ஈற்றுனா கடைசி, நிலைமொழியில தான் அதை கவனிக்கணும். இங்க பாருங்க, சி வந்து உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் அதை பிரிச்சு பாருங்க. இச்சு கூட்டல் இ உயிரெழுத்து தான் இருக்கு இல்லையா? அதான் உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியோட கடைசி எழுத்து, இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதுதான் உயிரீற்று புணர்ச்சி. அந்த உயிரீற்று புணர்ச்சியில ஒன்று உடம்படுமை புணர்ச்சியில என்னன்னு பார்க்க போறோம். உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப கவனிங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால், இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? அந்த சி உயிர்மை எழுத்தா இருந்தாலும் பிரிச்சு பார்க்கணும். இச்சு குட்டல் இ, அது ஈ உயிரெழுத்தா இருக்கு. வருமொழி முதல்ல எழுத்து என்னவா இருக்கு? உயிரெழுத்தா இருந்தா, உயிரெழுத்துக்களா இருந்தால் உச்சரிப்பின் பொழுது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். அந்த ஒலியை நம்மளால சொல்ல முடியாது உச்சரிக்கும் பொழுது. எனவே அந்த உடன்படாத அவ்விரு சொற்களையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடம்படு மெய்யாகும். அதுதான் உடம்படு மெய்யாகும். 18 மெய்யெழுத்து இருக்கு இல்லையா? அதுல இ யு அது இரண்டு மட்டும்தான் உடம்படு மெய்களாக வரும். அதுதான் உடம்படுமை புணர்ச்சி. இ யு இங்க எப்படி வரும்னா ஈ வரும். இப்ப பாருங்க, காட்சி கூட்டல் அழகு, இதுதான் நீங்க புணர்ச்சி விதி எழுதணும். காட்சி அழகு புணர்ச்சி விதிப்படி எழுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான விதிகளை நான் இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அப்ப நம்ம என்ன சொன்னோம்? நிலைமொழியும் இறுதி மொழியும் உயிரெழுத்தா இருந்ததுன்னா அது உச்சரிக்கும் போது ஒலி உடன்பாடு இல்லாம இருக்கும். அதை சேர்க்க வர்றதுக்கு தான் உடன்படுமை. சேர்க்க வர்றதுதான் உடன்படுமை. இப்ப பாருங்க, காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. இப்ப எப்படி எழுதணும்? காட்சி ஈ கூட்டலா. எப்பயுமே என்னது? உடனே உயிர் வந்து ஒன்றதே எப்படின்னு ஒரு விதி படிப்போம். அதாவது மெய்யெழுத்து கூட உயிரெழுத்து சொன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்த பிறகுதான் உயிர்மை எழுத்துக்கள். ஈ கூட்டலா யான் பொன் காட்சி அழகு. இது வர வினாக்கள், அதாவது இதோடைய எடுத்துக்காட்டுல பார்க்கும்போது இன்னும் நன்றாக விளங்கும் மாணவர்களே. இப்ப அதுக்கான எடுத்துக்காட்டு, உடம்படுமை புணர்ச்சியுடைய எடுத்துக்காட்டு. தீ அணைப்பான், தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். எப்பயுமே நீங்க சொற்களை, ரெண்டு சொற்களை இணைக்கும் போது யா வான் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா உடம்படுமையில தான் வந்திருக்கும். தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். இந்த நிலைமொழி பாத்துங்க, ஈ வரிசை இல்லையா? அதான் ஈகார ஈடு. நம்ம அந்த காட்சி கூட்டல் அழகு எழுதும்போது இச்சு கூட்டல் ஈ எழுதணும் இல்லையா? அது இகர ஈடு. இகர ஈடு. இது ஈகார ஈடு. அதாவது ஈடுனா கடைசியில வர அந்த எழுத்து, உயிரெழுத்து என்னன்றது. தீ கூட்டல் அணைப்பான். இந்த ஈ கூட்டலா என்னது? தீ அணைப்பான் ஆயிடுச்சு. கலை அறிவு, கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு. ஐகார ஈடு, அதாவது கடைசியில பாத்தீங்கன்னா ஐ வந்திருக்கு இல்லையா? இல்லு கூட்டல் ஐ தான் லை. இந்த ஈ வந்துச்சு உடம்படுமை. ஈ கூட்டலா ஆயிடுச்சு யா, கலை அறிவு. ஐகார ஈடு. மாவிலை, இங்க பாத்தீங்கன்னா வி வந்திருக்கு. அப்ப அங்க இவ்வு வந்து உடம்படுமையா வந்திருக்கும். மா கூட்டல் யூ, யூ கூட்டல் இல்லை. அதாவது மான்றது என்ன வரிசை? ஆகார வரிசை. இம்மு கூட்டலா, இம்மு கூட்டல் ஆ. அப்ப அது இணைக்கு என்ன வருது? யூ, யூ கூட்டல் என்ன மாவிலை. அடுத்து பூவழகு பாருங்க, இந்த மூன்று இடத்துலயுமே எகரம் வந்திருக்கும். அதாவது காட்சி அழகு, தீ அணைப்பான், கலை அறிவு. இந்த இடத்துல எல்லாமே ஈ உடம்படுமையா வந்திருக்கும். ஆனா மாவிலை பூவழகு கவனிங்களேன், பூ குட்டல் யூ குட்டல் அழகு. இந்த பூன்றது ஊகார கடைசி இப்பு குட்டல் ஊ. அப்ப இவ்வு குட்டல் ஆடு பூவழகு. இப்ப இந்த ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா
கூட்டல் இழை சே இழை. அதாவது இது ஏகார ஈறு சேவடி சே கூட்டல் ஈ கூட்டல் அடி சேவடி. அதாவது ஏகார ஈறு மட்டும் ஏகார ஈறுனா கடைசி அந்த ஈறு ஏகார வரிசையில் வந்தா ஈயும் உடம்படு மெய்யாவதும் இவ்வும் உடம்படு மெய்யாவதும். அந்த ஏவுக்கு மட்டும் அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ஈயும் வரும் இவ்வும் வரும். அதுக்கான விதியை பாருங்க. ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர் வரை உடம்படுமை என்றாகும். நன்னூல் 162. இதோட விளக்கம் என்னன்னா, கவனிங்க. ஈ ஐ வழி எவ்வும் ஈ ஐ இந்த மூன்றும் நிலைமொழியோடைய ஈற்றில் வந்தால், அதாவது என்னன்னு எடுத்துக்காட்டு காட்சி அழகு சி பார்த்தோம் இல்லையா, சீனா நதி ஈகர வரிசை. அடுத்து தீ அணைப்பான், தீ அணைப்பான்றதுல என்ன வந்தது தீ ஈகார வரிசை. அடுத்து ஐ கலை அறிவு படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி நிலைமொழி ஈற்றில் இந்த ஐ வரிசை ஈ வரிசை ஐ வரிசை வந்தா ஈ உடம்படுமையாக வரும், ஈ உடம்படுமையாக வரும். அடுத்து கவனிங்க. ஏனைய உயிர் வழி வவ்வும் இது இல்லாம மொத்த உயிரெழுத்துலாம் இருக்கு இல்லையா, மொத்த உயிரெழுத்துனா 12. ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்ப இ ஈ ஐ இது வந்தா ஈன்னு சொல்லிட்டோம். ஏனைய உயிர் வரி ஏனைய மொத்த உயிரெழுத்துகள் வந்தா ஆ ஆ அடுத்து உ ஊ ஏ. இந்த ஏவை சேர்க்காதீங்க, ஏன்னா ஏவுக்கு ரெண்டுமே வரும்னு சொல்லியிருக்கோம். ஆ ஆ உ ஊ ஏ அடுத்து ஓ ஓ ஔ இதெல்லாம் வந்ததுன்னா இவ்வு உடம்படி மெய்யா வரும். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தேர்வுல ஒரு என்னத வார்த்தை கொடுத்துட்டு, இப்ப நான் சொன்னது காட்சி அழகு கொடுத்துட்டு புணர்ச்சி விதி தருகன்னு கேட்கலாம். காட்சி அழகு எப்படி பிரிப்பீங்க? காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. இதை பிரிச்சுட்டு முதல் விதினா எழுதணும். ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர் வழி உடம்படி மெய்யா என்ற விதிப்படி காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு ஈ கூட்டல் அழகு உடமையில் உயிர் வந்து ஒன்றுவதை என்ற விதிப்படி காட்சி அழகு என்று ஆனது அப்படின்னு எழுதணும் மாணவர்களே. அடுத்தது கவனிச்சுக்கோங்க. ஏனைய உயிர் வரினா மற்ற உயிர் எழுத்துக்கலாம் வந்துச்சுன்னா, பிற உயிர்கள் வந்ததுன்னா, அதாவது நிலைமொழி ஈட்டுல இங்க இவ்வு உடம்படுமையா வரும். ஏவுக்கு மட்டும் ரெண்டுமே வரும், ஈயும் வரும் இவ்வு வரும். வார்த்தையை பொறுத்து சே இழை இங்க சேவடி வா சேவடி இவ். இந்த ஏவுக்கு மட்டும் ரெண்டு ஈ உடம்படுமை வரும். ஈ ஐ வழி எவ்வுனா அந்த மூன்று ஈகார எழுத்து கடைசியில வந்ததுன்னா ஈ உடம்படுமையா வரும். பிற உயிர்கள் வந்தா இவ் உயிர் உடம்படுமையா வருமானங்களே. குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சினா குற்றியலுகர சொற்களில், குற்றியலுகரம்னா என்ன, கடைசியில நிலைமொழியில என்ன வரணும்? குற்றியலுகர சொற்கள்னா என்ன? குசுடு துகுரு வல்லினமே மீது ஏறுவது முகரம் தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அலை ஒலிக்கிறதா குற்றியலுகரம் படிச்சிருப்பீங்க. குற்றியலுகர புணர்ச்சினா குற்றியலுகர சொற்களில் நிலைமொழி இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலெழுத்துல உள்ள உயிரெழுத்தா இருந்ததுன்னா தான் சேர்ந்து வந்த அந்த மெய்யை விட்டுட்டு ஊ மறையும். பின் நிலைமொழியில் உள்ள மெய்யை வருமொழியிலாக முதலெழுத்து உயிரெழுத்துடன் புணரும். எடுத்துக்காட்டு மாசற்றா. இது எப்படி படிப்பீங்க? மாசு கூட்டல் அற்றார். நம்ம இயல் ஒன்றிலே படிச்சிருப்போம் குற்றியலுகர புணர்ச்சின்னு சொல்லிட்டு, குற்றியலுகர ஈறு புணர்ச்சின்னு படிச்சிருப்போம். மாசு கூட்டல் அற்றார் பிரிப்போம். இது எப்படி பிரிப்பீங்க? இந்த மாசு கூட்டல் அற்றார் அப்படி இச்சு கூட்டல் ஊ மாசு கூட்டல் அற்றார். அதாவது என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே இல்லை. நிலைமொழியில குற்றியலுகர எழுத்தா இருந்ததுன்னா, குற்றியலுகர சொற்கள குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா, வருமொழியில் உயிரெழுத்து இருந்தால் அந்த நிலைமொழி இறுதியில் உள்ள உகரம் அந்த மெய்யை விட்டு ஓடிடும், மறைந்து விடும். மெய் மட்டும் நிற்க ஊ மறையும். பின் அந்த மெய்யெழுத்தானது வருமொழியில் உள்ள முதலெழுத்தாக உயிரெழுத்துடன் புணரும். தான் உணர்ச்சி. இப்ப இந்த மாதிரி மாசற்றார் கொடுத்துட்டாங்கன்னா முதல்ல நீங்க அந்த வினாயனை போட்டுட்டு மாசு கூட்டல் அற்றார் எழுதி காட்டணும். அதுக்கு அடுத்த படி பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா, மாசு இச்சு கூட்டல் ஊன் பிரிங்க. இது இந்த ஊ போயிடும் இல்லையா, நம்ம எந்த விதிப்படி
உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உக்குரல் மெய்விட்டு ஓடும். விட்டு ஓடும் என்னும் விதிப்படி. நன்னூல் 164. விட்டு ஓடும் என்னும் விதிப்படி எழுதிட்டு ஊ மறைந்தது என்னும் விதிப்படி ஊ மறைந்தது. இதோட அர்த்தம் என்னன்னா உயிர் வரின், அதாவது வறுமொழியில உயிர் வந்துச்சுன்னா முக்குரல் மெய்விட்டோட அந்த கடைசியில இருக்கிற குற்றியலுகிற சொல்லானது அந்த உகரம் விட்டுட்டு மெய்யெழுத்து மட்டும் இருக்கும். அதான் அதோடைய பொருள். அடுத்தது இது பாருங்க, மீதி என்ன நிக்குது? மார்ச் கூட்டல் அற்றார். மார்ச் கூட்டல் அற்றார். எப்பவுமே நமக்கு தெரியும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து வரும் இல்லையா? இச்சு கூட்டல் ஆ. என்ன வரும் இதுக்கு விதி? உடல் மேல். உடல் மேல மெய்யெழுத்துன்னு அர்த்தம். உடல்னா மெய்யெழுத்து. உடல் மேல் உயிர் ஒன்றுவதே இயல்பு. இந்த உயிரெழுத்து சேருது. உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி மாசற்றார் என்று ஆனது. இப்ப மாசற்றார் கொடுத்துட்டாங்கன்னா இது பேர் புணர்ச்சி விதி தருது அப்படின்னா மாசு கூட்டல் அற்றார் முதல்ல பிரிச்சு எழுதினோம். முதல் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா அது எப்படி வருது? மாசு கூட்டல் அற்றார். அந்த சூ எப்படி பிரிச்சு? இச்சு கூட்டல் ஊ. அந்த ஊ அதுக்கு அந்த உயிர் வரை உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி ஊ மறைந்ததுன்னு எழுதி காட்டணும். அடுத்த ஸ்டெப்ல மார்ச் கூட்டல் அற்றார். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மாசற்றார் என்று ஆனது இல்ல என்று புணர்ந்தது. இந்த மாதிரிதான் உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க மாணவர்களே. இது சுலபமா அந்த புணர்ச்சி விதி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுலபமா நம்ம மதிப்பை எடுக்க முடியும் மாணவர்களே. அடுத்தது அந்த குற்றியலுகிற புணர்ச்சியில இரண்டாவது என்னன்னா இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வறுமொழியோடு சேரும் பொழுது ஒற்று இரட்டித்து புணரும். அதுக்கு என்ன விதினா நம்ம குற்றியலுகரம் 6 வகைப்படும் படிச்சிருப்போம். என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம், அடுத்து என்னது? ஆயத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், மண் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். அதுல நெடில் தொடர் அதாவது இட்டு இரு மெய்கள் மட்டும் நெடில் தொடர் உயிர் தொடரா வரும் பொழுது அந்த மெய்யெழுத்து ஒற்று இரட்டித்து புணரும் வறுமொழியோடு சேரும் பொழுது. கவனிங்க, வீடு கூட்டல் தோட்டம். இது எப்படி? தூண் வந்திருக்கா? குசுடு தூக்கு. இது என்ன வரிசை? இட்டு இல்லையா? இது முதல்ல இந்த குசுடு தூக்குன்ற ஒரு எழுத்துக்கு முன்னாடி அந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு நெடில் எழுத்து இருந்தா அதான் நெடித்தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி வரும் பொழுது என்ன சொல்றாங்க? வறுமொழியோடு சேரும் பொழுது ஒற்று இரட்டித்து புணரும்னா இந்த டூனானது இட்டு இல்லையா? அப்ப நடுவுல சேர்ந்து புணரும். வீட்டு கூட்டல் தோட்டம், வீட்டு தோட்டம். அதே மாதிரி இங்க காடு கூட்டல் மரம், காட்டு மரம். முரடு கூட்டல் காலை. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த நெடித்தொடர் குற்றியலுகரம்னா ஒரே ஒரு எழுத்து இருக்குன்னு சொல்லணும். ஆனா இது உயிர் தொடர் குற்றியலுகரம். எப்படின்னா 1 2 எழுத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறத கவனிங்க. முன்னாடி இருக்கிற ராவ கவனிங்க. ராவ எப்படி பிரிக்கணும்? இரு கூட்டல் ஆ. அப்ப இது உயிர் தொடர் இல்லையா? உயிர்மை எழுத்து இல்லையா? அதனால அதை தொடர்ந்து வரத்தால உயிர் தொடர் குற்றியலுகரம். அந்த மாதிரி வந்தால் முரடு கூட்டல் காலை, முரட்டு காலை. பகடு கூட்டல் வாழ்க்கை, பகட்டு வாழ்க்கை. இதுதான் இதோட விதி. அதாவது இட்டு இரு வந்தாலே குற்றியலுகரங்கள்ல நெடில் தொடரும் உயிர் தொடரும் வறுமொழியோடு சேரும் பொழுது வறுமொழியோடு சேர்ந்து ஒற்று இரட்டித்து புணரும். அந்த ஒற்று என்ன கடைசியில என்ன எழுத்து இருக்கோ அது என்ன பண்ணும்? இன்னொரு முறை சேர்ந்து வரும்னு சொல்றாங்க. இதுல மேலும் சில எடுத்துக்காட்டு இரு இட்டுன்னு வந்தா சோறு கூட்டல் பானை. அதேதான் விதி. இங்க பாத்தீங்கன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம் இல்லையா? அப்ப அது நான் இரட்டிப்பா வரும்னு சொன்னோம். சேர்த்து சோற்று கூட்டல் பானை, சோற்று பானை. அதேதான் இங்கே ஆறு கூட்டல் நீர், ஆற்று நீர். வயிறு கூட்டல் பசி, வயிற்று பசி. கயிறு கூட்டல் வண்டி, கயிற்று வண்டி. அதோடைய நன்னூல் விதி அதாவது 183. அதோட விதி என்னன்னு பாத்தீங்கன்னா நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. இதுதான் அதோடைய விதி. என்ன சொல்றாங்கன்னா அதாவது நெடில் தொடரா இருந்தாலும் சரி உயிர் தொடரா இருந்தாலும் சரி அந்த குற்றியலுகரங்கள் வந்தால் வறுமொழியோடு சேரும் பொழுது டாரா மட்டும் வந்தால் அதுதான் அந்த டாரா மட்டும் வந்தால் ஒற்று இரட்டித்து வரும். அதாவது இன்னொன்னு சேர்ந்து வரும்ன்றத சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகர புணர்ச்சி நிலைமொழியில் இறுதியில் உள்ள முற்றியலுகரம் குற்றியலுகரத்தை போலவே தன் ஏறி வந்த மெய்யை விட்டுட்டு நிறுத்தி உகரம் மறையும்.
உகரம் மறையும். பின் நிலைமொழியுள்ள மெய்யெழுத்து மறுமொழியுள்ள உயிரெழுத்தோடு சேர்ந்து புணரும். அது எப்படி பிரிக்க? வரவறிந்தான், வரவு கூட்டல் அறிந்தான். அதாவது எப்படி முற்றில் உகரம்னு சொல்றனா, கடைசியில குசுடு துகுன்ற எழுத்து இல்லாம மத்த உகரங்கள் இருந்ததுன்னா அதுதான் முற்றிய லுகரம். முற்றிய லுகரம். இது எப்படி இப்ப பிரிப்போம்? வரவு கூட்டல் எப்படி பிரிப்போம்? ஊவ இவ்வு கூட்டல் ஊ, இவ்வு கூட்டல் ஊ, அறிந்தான். இதுக்கு என்ன விதி? அதாவது குற்றில் உகரமா இருந்தா உயிர் வரை உட்குரல் மெய்விட்டோடும் எழுதணும். இதுக்கு என்ன எழுதணும்னா முற்றும் மற்றும் முற்றும் மற்றும் முற்றும் மற்றும் முற்றும் மற்றும் ஒரோ வழி, ஒரோ வழி. 164. அதேதான். என்னும் விதிப்படி, என்னும் விதிப்படி ஊ மறைந்தது, ஊ மறைந்தது. பிறகு நின்ற மெய்யெழுத்து வர கூட்டல் இவ், அறிந்தான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. இது எல்லாத்துக்குமே அதேதான். மெய்யெழுத்து இருந்தாலும் சரி, அது அடுத்து வர உயிர் எழுத்து அப்படி வரும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு. ஒன்றுவதே இயல்பு, எல்லாம் ஒன்றுதான். என்னும் விதிப்படி வரவறிந்தான் என புணர்ந்தது. வரவந்தான் என ஆயிற்று. வரவறிந்தான்னா வரவு கூட்டல் அறிந்தான். அது முதல் விதினா முற்று மற்றும் ஒரோ வழி என்னும் விதிப்படி ஊ மறைந்து வரவு கூட்டல் அறிந்தான் என்றானதே. பின்பு உடனே உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்னும் விதிப்படி வரவறிந்தான் என்று புணர்ந்தது. நன்றி மாணவர்களே. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.